அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் முன்பு இன்றைய சிங்கநாதம் 2வது பதிவு. மன்னார்குடி சிவராமன். வணக்கம். இப்போ நெல்லை திருநெல்வேலியில் 2-3 தினங்களுக்கு முன்பு பூணூல் அறுப்பு போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. பிராமணர் சங்கங்கள் இதை வலுவாக கண்டித்துள்ளன. இந்துக்களின் அமைப்புகளும் இந்து மத அமைப்புகளும் இதை கண்டித்துள்ளன. அதுபோல் நான் ஒரு செய்தித்தாளில் படித்தேன் சில தினங்களுக்கு முன்பு, பிராமணர்களை பொதுவெளியில் கண்டால் சுட்டு தள்ளும் எந்நாளோ அந்நாள்தான் நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்த நாள் என்று ஒருவர் பேசியுள்ளார். இது எப்படி இருக்கிறது என்றால், தனிமனித சுதந்திரத்தில் தலையிடுவதாக உள்ளது. இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இவர்களின் மேல் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றால், நீங்கள் எல்லோருக்கும் பொதுவான அரசாங்கம் என்று உங்களை சொல்லிக் கொள்வதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. நீங்கள் பொதுவான அரசாங்கம் அல்ல. இந்துக்களுக்கும் குறிப்பாக அந்தணர்களுக்கு எதிராகவே உங்களது அரசு செயல்படுகிறது. திராவிடர் கழகத்திலிருந்து ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டும், தேர்தல் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று பெரியாரை எதிர்த்து வந்தது தான் 1949 திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இனியும் கூட அந்த அந்தணர்கள் எதிர்ப்பு, பார்ப்பனர்கள் எதிர்ப்பு என்பதை உங்களது கட்சிக்காரர்கள் விடுவதாக இல்லை. பிராமணர்களை பாப்பாத்தி என்றும் பாப்பான் என்றும் பொதுவெளியில் நீங்கள் பேசுகிறீர்கள். ஆனால் ஏனைய ஜாதியினரை ஜாதி பெயரை சொல்லி யாரும் அழைத்தால், குறிப்பாக SC ST பிரிவினரை அழைத்தால் சிறை தண்டனை, முதல் தகவல் அறிக்கை பதிவு, இப்படியெல்லாம் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். இது என்ன விசித்திரமாக உள்ளது? அதே சமயம் நானும் 2021 தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வேளச்சேரி இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக நானும் நின்றேன். அப்பொழுது இந்த கொரோனா காலம், என்னுடைய நோட்டீஸ் நான் அடிச்சிருந்தேன். அதை சில கோயில்களுக்கு கொண்டு கொடுக்கும்போது, குறிப்பாக பத்மநாப சாமி கோயில், இந்த காந்தி நகர், அங்கே கொண்டு கொடுக்கறச்ச இதை வாங்கி கொள்ள அவர்கள் மறுத்தார்கள். அந்த குருக்கள், ஐயர் குருக்கள், அவர் சொல்வது என்ன அன்று சொன்னது என்னவென்றால், கோவில்களிலெல்லாம் நீங்கள் இந்த மத பிரச்சாரத்தை செய்யக்கூடாது. இப்படி அந்தணர்களை எதிர்த்து பேசும் நிலையில் இப்போ சர்ச்சில் என்ன சொல்கிறாங்க, யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சர்ச்சில் அந்த கூட்டத்திலேயே பாதிரியார் அறிவிக்கிறார். அதுபோல் கூம்பு வைத்த மைக்கில் மசூதிகளிலிருந்து அறிவிப்பு வருகிறது யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று. ஆனால் அந்தணர்கள் மட்டும் எதுவும் பேசக்கூடாது. பொது இடத்துல கோவில்களில் பிரார்த்தனை செய்யும் இடங்களில் வாக்குகள் சேகரிக்கக்கூடாது. இதை பிறர் சொன்னால் கூட நான் ஏற்றுக்கொள்வேன். அந்தணர்களே இதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. இதுதான் ரொம்ப விசித்திரமாக இருக்கிறது. அதாவது பிராமணர்கள் தான் பிராமணர்களுக்கு எதிரிகள் என்பதை சொல்வதில் எனக்கு எந்த விதமான அச்சமோ தயக்கமோ கிடையாது. அதுபோல் ஒரு 2 தினங்களுக்கு முன்பு பெசன் நகரில் உள்ள நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன். அங்கே சில அந்தணர்கள் ஒரு பிரகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு பேசி கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஆன்மீக பேச்சை தான் பேசி கொண்டிருந்தார்கள். அவர்களை அங்கிருந்து போகும்படி அங்கிருந்த அந்த கோவில் நிர்வாகத்தில் உள்ள ஒரு அந்தணரே வெளியே பொங்கல் என்று விரட்டியுள்ளார். ஆனால் இதே போல் சர்ச்சிலேயோ மசூதிகளிலேயோ நடந்தால் யாரும் இவ்வாறு பேசிக்கொள்வதில்லை. ஆகவே அந்தணர்களுக்கு எதிரிகளாக செயல்படுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஏன் இப்படி தயக்கம்? பிராமணன் என்பது சொல்வதற்கு உங்களுக்கு என்ன வெட்கம்? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்றார் கருணாநிதி. அதுபோல் பிராமணன் என்று சொல்லடா, நான் ஒரு ஆன்மீகவாதி என்று சொல்லடா, இந்து என்று சொல்லடா என்பதில் நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும் என்று கூறி இன்றைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. சிங்கநாதம், மன்னார்குடி சிவராமன்.